ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து நல்லா இல்லை. இன்னைக்கான சூப்பராக இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். தொடர்ந்து 3 நாளாக என்னை வந்து வச்சு ப்ராங்க் பண்ணுறேன்னு உசுரை வாங்கிட்டான். என்னை ப்ராங்கே பண்ண உள்ள. நானும் இந்த ப்ராங்கை வந்து 3 நாளாக பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்னையே பண்ண உள்ள. சரியா, நான் இன்ட்ரோ எடுத்துட்டு போவேன், அதுக்குள்ள அவன் பண்ணி முடிச்சிருவான். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்புறம் பண்ணிக்கலாம்னு டிலே ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன ப்ராங்க்னா நோஸ் ஜாப் ப்ராங்க். அப்படின்னா மூக்கு ஆப்ரேஷன், ரைனோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மூக்கை வந்து பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து கரெக்ட் பண்ற ஒரு ஆப்ரேஷன், அது ஒன்று பண்ணுவாங்க. ஓகேவா, அது வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராங்க் பண்ண போறேன். நிறைய எங்கன்னா வந்து காந்திபுரத்துக்கு வந்து போயிட்டு வரேன், ஒரு சின்ன வேலையா போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புனா, நானும் அதே டைம்ல வந்து பக்கத்துல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன்டான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஆனா நான் எங்கேயும் போகல. ஓகேவா, கிளம்பி மட்டும் தான் இருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அவன் வந்துட்டு இருக்கான், கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள வந்து எல்லாமே ஆப்ரேஷன் பண்ண மாதிரி ரெடி பண்ணி ரெடியா உட்காந்துருக்க போறோம். கண்டிப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவான். நான் அப்பப்ப போட்டு வைப்பேன் விட்டு, டே இந்த மூக்கு மட்டும் கொஞ்சம் நீளமா இருக்குடா, ஃபியூச்சர்ல சரி பண்ணுண்டான்னு சொல்லிட்டு இருப்பேன். அதனால நம்பிடுவான். ஓகேவா, பாப்போம், ரெடி பண்ணுவோம் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி. ஓகே, அதுக்கு வந்து காட்டன் வேற இல்லைங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால இப்போதைக்கு டிஷ்யூ இருக்கு. ஓகேவா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஓவர் பிரைட்னஸா இருக்கு. டிஷ்யூவும் இந்த பேண்டேஜும் எடுத்திருக்கேன். பார்ப்போம். பேண்டேஜ்ல செலோ டேப், ஹாஸ்பிட்டல்ல ஒட்டுற செலோ டேப் எடுத்திருக்கேன். ஓகே நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா? ஓகே. அக்கா முந்திய பார்க்க முடியலன்னு கவலைப்படாதீங்க, இந்த பிராங்க் ஃபுல்லா இப்படிதான் இருக்க போறேன். ஓகே பாப்போம், அப்பதான் உங்க அண்ணா அழுக வைக்க முடியும். இப்படியே போச்சுன்னா வந்து இன்பாக்கா பயிலுகள்லாம் நிறைய நன்னா பயிலுகளா மாறிடுவீங்க. ஐயோ வாய்ஸ் எப்படி இருக்கு? சரி ஓகே, மூச்சு வேற விட முடியல. பாப்போம், நான் வரட்டும், வந்தோடனே ஆன் பண்றேன். ஓகே, இப்போ வந்துருவான் பக்கத்துல. என்னடா? போடுறேன் போடுறேன், இது டயர்டா இருக்கு. சும்மாதான். வாய்ஸ் தினுசா இருக்கு. என்னடி இது? கதவை மூட்டிட்டு வா சொல்றேன். என்ன பண்ணி எப்படி என்ன பண்ணி முக்குல சொல்லு. இது ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். என்ன ப்ரொசீஜர்? ஒரு சின்ன ப்ரொசீஜர். அதுதான் என்ன? ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல. என்ன மூச்சோட கஷ்டமா இருக்கு. ஆமா, என்னடி சொல்ற? 2 மாசத்துக்கு நீ தான் சமைக்கணும், துவைக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும், புண்ணு ஆறணும். எதுக்கு இதெல்லாம் போய் பண்ண? ஆபரேஷனா? கூடாது. ஒரு தடவை தொட்டு பார்க்க லூஸ் மாதிரி பேசுறாரு. நான் சொல்லுவேன்ல உன்கிட்ட, எனக்கு மூக்கு நீளமா இருக்குடா, மூக்கு ஆபரேஷன். நான் உன்னை போய் பண்ணவே சொல்லலையே. நான் என்னைக்கா சொல்லியிருக்கேன் நான் நல்லா இல்லடின்னு? நல்லா இல்லனாலும் நீளமா இருக்கு நரேனே. என்னடி பண்ற? நிதியுதவி மூக்கு மாதிரியே இருக்கு. ஏன் மூக்கு அம்பாசிடர் மூக்கு தான், பேரமா அறுத்து கிழிச்சு மாறுதாமா. இரு பாக்குறேன். இரு என்னதான் நீ பாக்குற? டாக்டரா நீ? தயவு செஞ்சு யோசிச்சா பிரிஞ்சிரும், தயவு செஞ்சு உட்காரு. நான் உனக்கு என்னைக்காவது மூக்கு நல்லா இல்லன்னு சொல்லியிருக்கேன். அடி ஏன்டி இப்படி பண்ணி தொலைகிற? மூக்கு நல்லா இல்ல நீ சொன்னது இல்ல. நிறைய பேர் கிளி மூக்குங்கிறாங்க, நீட்ட மூக்குன்றாங்க. நான் சொன்னேன், யார் என்னமோ சொல்லுவாங்க, நான் ஏதாவது சொன்னேன்னா? எனக்கு மூக்கு பிடிக்கும் தான் நரேனே. சில நேரம் அப்படி எனக்கு தோணுது. வீடியோல எல்லாம் பார்த்தேன்னா நீ ஒழுங்கா ஆங்கிள் வைக்க மாட்டேற, பிராங்க்கு வைக்கிறேன்ட்டு. பாதி வீடியோல என் மூக்கு மட்டும் தான் இப்படி தெரியுது, நான் மறைஞ்சு போயிடுறேன். அதுக்கு என்னடி இப்போ? அதனால போய் சின்னதா பண்ணிட்டு வந்திருக்கேன். பாரு, சின்னதா இருக்கா? சின்னதா தெரியுதா இல்லையா? தெரியுது. வலிக்கலையா? வலிக்கலையா? வலிக்குது. ஐயா என்ன பாக்குறேன்? பாக்குறேன் எப்படி மூக்கு ஷேப் இருக்குன்னு. அது அவுத்தாதான் தெரியும். அவுத்து நல்லா இல்லைன்னா திருப்பி வாங்க, வேற பண்ணி விடுறேன்னு இருக்காங்க. இது என்ன மூஞ்சியா இல்ல வேற ஏதாவது? கேட்லாக் கட்டினாங்க ஒரு 20 டைப் ஆஃப் மூக்கு. ஸ்ருதிஹாசன், ஸ்ரீநிதி செட்டி, ரகுல் பிரீத் சிங், அவங்க எல்லாரும் மூக்கையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மூக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பா. ஏன் அந்த மாதிரி வேணும்னு கேட்டேன். அந்த மாதிரி வேணும்னு கேட்டேன் நரேனு. ஏமா இது மூக்கால வேற என்னவா? உங்களுக்கு என்ன மூக்கு இருக்கோ அந்த மூக்கை தான் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து கொஞ்சம் நல்லா கொண்டு வர முடியுமே தவிர அவங்க மூக்கு இவங்க மூக்கெல்லாம் நம்மளால வைக்க முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் நான் கேட்டேன், அது எப்படி சார் மைக்கேல் ஜாக்சன் வந்து யாரோட மூஞ்சியோ வேணும்னு சொல்லி அது மாதிரி பண்ணினாரு, உங்களுக்கு பண்ண தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா நான் ஃபாரின் கிளம்புறேன்னு சொன்னேன். ஃபாரின் பண்ண தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம்.
அதனால வந்து இப்ப ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன்ல. மூக்கு ஆபரேஷன் பண்ணா மூஞ்சியே மாறிடுமே, அதுக்கு என்ன பண்றது? மூஞ்சிலாம் மாறாது, அது எப்படி மாறும்? மாறிடும். மாறாதுல. ஆமா மாறிடும்டி. மாறாது. நீ கம்மன்று. நான் இண்டிபெண்டன்ட் உமன் ஆயிட்டேன். எல்லாமே இண்டிபெண்டன்ட் பண்ணாத. எல்லாம் உன்னை கேட்டு பண்ண முடியாது நரேனு. சரியா? இது எவ்வளவு என்ன பேச வைக்காத. 2 லட்சம் கட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன்ல, அவங்க வீட்டுக்காரர் ஃபினான்ஸ் பாக்குறாரு. அவர்கிட்ட தான் 2 லட்சம் வாங்கி. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற? எந்த ஹாஸ்பிடல் போன? ஒரு இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? காஸ்மெட்டிக்ஸ் ஹாஸ்பிடல் இருக்குல்ல, கோயம்புத்தூர் காஸ்மெட்டிக்ஸ். எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் இன்ஸ்டால பார்த்து சேவ் பண்ணி வச்சேன். 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கப்போ வாங்கியிருக்கேன். இன்னும் 2 லட்சம் எங்க வீட்டுக்கார்ட்ட வாங்கி தரேன் இருக்கேன். அதான் பாதி பண்ணிருக்காங்க. பாதி புண்ணு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஓட்டையா இருக்கு, பாதி மூக்கு தான் இருக்கு. ஆமா, என்னென்ன சொல்றோம் பாருங்க. என்ன விளையாடுறியா? மீதி மூக்கு ஒட்டணும்னா 2 லட்சம் கொடுத்தாகணும், இல்லன்னா அரை மூக்கால என்ன பண்ண? அப்படியே இரு. அப்போ அப்படியெல்லாம் இருக்க முடியாது நரேனே. இப்பயே பாரு, எல்லாம் கேட்க மாட்டாங்களா? இந்த மூக்கோட எப்படி போறது வெளியே? ஐயோ, நீ மட்டும் தொட்டு பாக்குற? நான் தொடலாம், நான் பாதுகாப்பா தொடுவேன். நீ உட்காந்து இப்படி குத்தி விட்டுருவேன், அப்புறம் அவங்க ஒட்டி வச்சதெல்லாம் அப்படி உள்ள போயிரும். எதுக்கு தேவையில்லாம் வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்க? கம்மன் நரேன் தள்ளு. என்ன பண்றது? எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறது. ஆட்டாத அதிருது. எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன்னு கேக்குறேன் நானு. அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ரைனோபிளாஸ்டி பண்ணிருக்கேன் நரேனு. அதாவது இங்க வச்சிருக்காங்க, பிளாஸ்டிக் எடுத்து இப்படி மூக்குல வச்சு எனக்கு மயக்கம் வந்துருச்சு. என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சரியா? அப்படியே மயக்க ஊசி போட்டு என்னென்னமோ எடுக்கிறாங்க, இப்படி ஓபன் பண்றாங்க, சொருகுறாங்க, இழுக்கிறாங்க, இதை பஞ்சை வச்சு ரத்தமா தொடச்சு எடுக்கிறாங்க. அரை பாட்டில் ரத்தம் போயிருச்சு. அதனால 2 மாசத்துக்கு டெய்லி காலையில் நெல்லிக்காய் ஜூஸ், அப்புறம் பீட்ரூட் ஜூஸ், அப்புறம் சாயந்தரம் மாதுளை ஜூஸ், அதெல்லாம் உங்க வீட்டுக்கார போட்டு தர சொல்லி. வீட்டுக்கார போட்டு சொல்லி குடிக்கணும். அப்படி சொன்னாங்க. உங்க வீட்டுல யாரு இருக்காங்கன்னு கேட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் தான் இருக்காங்கன்னு சொன்னோனே, சரி அவரை போட்டு தர சொல்லுங்க, நான் வேணா சொல்றேம்மா. நாங்க நீ மூக்குல கதையெடு, நான் முதல்ல அதை பார்க்கணும். ஏய் லூசா நீ? ஆபரேஷன் என்ன குழந்தை பத்தி ஸ்டிச் பண்ணா நான் உண்மையாவே இந்த குழந்தை இங்க இருந்து வந்துச்சான்னு பாக்கணும்னு ஆபரேஷன் ஸ்டிச்சை பிரிச்சு பாப்பேன் போல. லூசு மாதிரி பண்ண. வலிக்குது, கம்மன்று. எங்கடி போறப்போ வலிக்குதுடா. வலிக்குதுன்னு எதுக்கு முட்டியை பிடிச்சு நடக்கிறீங்க? முட்டிக்கிட்டே தானே. ஐயோ, அவசரப்பட்டு பண்ணிட்டேன் நரேன். நீ சொல்லிருக்கேன் என்னைக்காவது என் மூக்கு அழகா இருக்குன்னு. நான் அழகா இருக்கேன். நல்லா இல்ல சொல்லிருக்கேனா? நல்லா இருக்குன்னு சொன்னாதான் தெரியும். நீ நல்லா இல்ல சொன்னனா? நல்லா இருக்குன்னு நீ சொன்னது இல்ல, அதனால நல்லா இல்ல நான் நினைச்சுக்கிட்டேன். நான் நல்லா இல்லன்னு சொன்னது இல்ல, அப்ப நல்லா இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியது. சொல்லுவேல இப்படி வளைஞ்சிருக்குது, அப்படி சொல்லுவியா இல்லையா? நான் அதுதான் சொல்லிருக்கேன், அப்படி சொல்லிருக்கேன். ஆனா நல்லா இல்லன்னு சொல்லிருக்கேன் நான் இன்னைக்கு. அது நீ இந்த மூக்க பார்த்துதான் லவ் பண்ண, அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் இந்த மூக்கு நல்லா இருக்குன்னு நீ சொன்னதுல எனக்கு ஒரு கவலை. நமக்கு மட்டும் மூக்கு வந்து நீளமா இருக்கே. நிறைய பேர் வடக்கின்னு நினைச்சுக்கிறாங்க. நீங்க இல்ல மட்டும் நினைக்க மாட்டாங்களா? அப்போ லூஸ் மாதிரி பேசாத. அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன், மூக்குலயே குத்தணும். அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன், டாக்டர் ஹிந்தில பேசுறாங்க. காசுக்கு என்ன பண்றது சொல்லு? அது தெரியும். காசுதான் உனக்கு முக்கியமா? லூஸ் அடிங்க. நானே என்னைக்கு வந்து இதை ரீஓபன் பண்ண போறாங்க, பண்ணி அந்த மூக்கு எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு ஒரே எக்ஸைட்டடா இருக்கேன் நரேனு. என்ன ஸ்கூலா இது ரீஓபன் பண்றதுக்கு? ஐயோ அழகா இருக்கும். இரு, அது வேற பயமா இருக்கு. நல்லா இல்லைன்னா என்ன பண்றது? பழைய மூக்க வச்சு விடுவாங்களா? பயமா வருது எனக்கு. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. நீ சொன்னா கூட்டிட்டு போக மாட்டா, இல்லன்னா உன்னை நான் கூட்டு போயிருப்பேன். எப்பயுமே நான் இப்படிதான். எனக்கு அன்சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்டா இருக்க நரேனு. இதுக்கு 2 லட்சம் செலவு பண்ணிருக்கடி. இப்போ நீ பண்ணி விட, ஃபியூச்சர்ல பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் தான் சொன்னேன், இப்ப சொன்னேனா? ஃபியூச்சர் அவ்வளவுதான். எனக்கு இதுதான் ஃபியூச்சர். நான் எப்ப அந்த வீடியோ கடைசியா நீ போட்ட வீடியோல நான் பார்த்தேன். என் மூக்கு மட்டும் தான் அந்த வீடியோல இப்படி முன்னாடி இங்க வச்சிருக்கிற கேமராவை, என் மூக்கு மட்டும் இப்படி வந்துட்டு போகுது. மூஞ்சியே தெரியல. அது யார் தப்பு? உன் தப்பு தானே. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்ற மாதிரி அதெல்லாம் பேசி தொலையாது. மூக்கு வரும் முன்னே இன்பா வரும் பின்னேங்கறாங்க கமெண்ட்ல. ஓ அதெல்லாம் முடியாது. கமெண்ட்ல இது வரைக்கும் நின்னு பேசி தொலைடி. எனக்கு வலிக்குது, வின்னு தெரிக்குது. சொல்லு ஒழுங்கா சொல்லு. என்ன சொல்லு? தேவையில்ல பண்ணிட்டு சிரிச்சா அதிருது. விடு, சொல்லு. தேவையில்லாம இந்த மூக்கெல்லாம் இழுத்து அழுத்துட்டு வந்திருக்கேன். அறுத்துக்கு என்னதுங்கிற ஒழுங்கா பேசு. அறுத்துட்டு வந்திருக்கல இப்படி. இங்கதான் பாதி மூக்கு காணாங்கிற நீ. மீதி மூக்கு 2 லட்சம் கொடுத்தா வச்சிருவாங்கடா. இப்ப காசு பிரச்சனையா? என் மூக்கு அழகானது முக்கியமா? சோசியல் மீடியால இருக்கோம். கேவலமா ஆயிடும்டி. சோசியல் மீடியால இருக்கோம். எனக்கு நான் அடுத்த ஆக்டிங் சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்ப இந்த மூக்கை வச்சு ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது, ஓகேவா? அதனாலதான் அதுவும் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட் ஹீரோயின் மெட்டீரியல் நானு.
கால கொடுமை கதிரவா. உனக்கு மட்டும் இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல மூக்கு, மூஞ்சி ரெலி மாதிரி வச்சிருக்கிற. நம்ம நான் மூஞ்சி ரெலி மாதிரி வச்சிருக்கேன், நீ என்ன எப்படி வச்சிருக்க? நான் கிளி மாதிரி வச்சிருக்கேன். நல்லா தாண்டி இருந்துச்சு, இப்ப தாண்டி நல்லா எல்லாம் போயிடும். ஏன் இப்ப பேண்டேஜ் ஒட்டினால நல்லா இல்ல, இப்படி திறந்தேன்னா அவ்வளவுதான், அற்புதமா இருக்கும். இப்படி இருக்கும், இப்படி இருந்தது இப்ப இப்படி இருக்கும், அருக்காணி ஜடையாட்ட. அது வேற மாதிரி ஆயிடுமே தும்பிக்கையாட்ட. அவ்வளோ இல்லடா, லைட்டா இப்படி இப்படி ஏறின மாதிரி இருக்கும், அதாவது இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும், இப்படி இல்லாம நல்லா இருக்கும். நிறைய நல்லா இல்லாட்டி அப்ப விட்டுட்டு போயிருவியா சொல்லு? நல்லா நல்லாவே இருக்காது. சூப்பரா இருக்கும் நிறைய. இங்க பாரு, இந்த கண்ணெல்லாம் அப்படியே தான் இருக்கு. மூஞ்சி எங்க மாறிச்சே? கண்ணு பாரு. இப்ப மாறல, போக போக மாறிடும்ல. போக போகலாம் மாறாது. யாருக்கு மாறி பார்த்த? நான் உனக்கு நான் மாறுது எப்பயே. ஆமா, மூடி இருக்கனால தெரியல. கண்ணெல்லாம் அப்படியே இருக்கு. கண்ணோ வாயி காதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. நீ அந்த ஸ்ரீதேவிக்கு வந்து ஆபரேஷன் பண்ண மூஞ்சி மாறிடுச்சுல, அதை சொல்றியா? மூஞ்சியே அதெல்லாம் போச்சு, முன்னாடி கூட நல்லா இருந்துச்சு. ஸ்ருதி ஹாசனோட பழைய போட்டோ பாரு, வேக்குன்னு இருக்கும். இப்ப வாவுன்னு இருக்கானா எப்படி? மூக்கு ஆபரேஷனாலதான். எல்லாருக்கும் அப்படிலாம் கிடையாது, சக்சஸ்ஃபுல் சர்ஜரி பண்ணிருக்காரு எனக்கு பண்ணவரு. அப்படி சக்சஸ்ஃபுல் ஆகாம போச்சுன்னா? மூகேஷ் சுந்தரம், அவரு பேரே மூகேஷ் சுந்தரம், சரியா? அவ்வளவு மூக்கு ஸ்பெஷலிஸ்ட். உனக்கு சுந்தரின்னு வச்சுக்கோ, மூக்கே சுந்தரின்னு. ஏன் இப்படி பண்ணி தள்ளிற? நல்லா அவர் மூக்குக்குனே ஸ்பெஷலிஸ்டா, சூப்பரா. அவர் பண்ணது எதுவுமே யாருமே குறை சொன்னது இல்லையா? எல்லாரும் வந்து மூக்கு ஆபரேஷன் நல்லா பண்றாருன்னு அங்க எல்லா பேஷண்ட்ஸும் வந்து அவர் மூக்குல மாலை போட்டு கும்பிடுறாங்க. சரி, அவருமே நல்ல மூக்கா வச்சிருக்காரு, நல்ல இப்படி போண்டா கணக்கா. அங்க இருக்க நர்ஸ் எல்லாருமே பண்ணிருக்காங்களாம். நல்லா இருக்க மூக்கையும் பரவாயில்ல, இவர்கிட்ட கொடுத்தா இன்னும் சூப்பரா பண்றாருன்னு பண்ணிக்கிறாங்க. இது சாதாரண ப்ரொசீஜர். இப்ப பாரு, போனேன் பண்ணிட்டேன் வந்துட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா அடுத்து 2 மாசம் ரெஸ்ட் எடுத்து இந்த பக்கம் ஆறணும்னே அந்த பக்கம் போய் பண்ணி 2 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 4 months மட்டும் நீ எல்லா வேலையும் பார்க்கணும். அது உன்னால பார்க்க முடியாதா? நாரேனு விடு, நான் ஆள் போட்டுக்கிறேன். ஊதி விடு, வலிக்குது. குத்திதான் விடணும், உட்காரி ஒழுங்கா. விண்ணு 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 தெரிக்குது நிறைய, அப்படியே கிடுக்கிடுக்குன்னு தெரிக்குது. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு? அது வாயில வேற எப்படி மூச்சு விடுறதுன்னு தெரியல. ராத்திரி எப்படிடா அப்படியே தூங்கணும் மாட்டிருக்கு. மூச்சு விட முடியலையா? எல்லாம் ஓட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ வந்து மூக்கு வாயில அடைச்சுட்டாங்க நிறைய, எப்படி காத்து போகும்? வாய் வழியாதான் போகும். நீ இப்படி பேச வைக்கிற, மூச்சு விடுவேனா பேசுவேனா நானு? ஏன்மா இப்படி பண்ற? ஐயோ தொடாத. இப்ப என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இங்க அடைக்கிறதுக்கு பதிலா இங்க அடைச்சிருக்கலாம் தானே யோசிக்கிற. வாய்தான் ஆபரேஷன் பண்ணணும். வாய் ஆல்ரெடி ஓட்டையா இருக்கு, அதுக்கெல்லாம் ஆபரேஷன் கிடையாது. கம்முன்று, எனக்கு வலிக்குது, எனக்கு போய் ஜூஸ் போட்டுட்டு வா போ, சீக்கிரம் போ. எந்திரிச்சு போடா, வலிக்குது சொன்னா புரிஞ்சுக்கோ, போடா. அட போய் ஒரு ஜூஸ போட்டு கொண்டு வா நாரேன், வலிக்குது நாரேன். ஐயோ ஏன் நீ இப்படி பண்ற? நீயே அந்த இதெல்லாம் அப்பதான் நல்லா ஒட்டுமா. ஒரு பீட்ரூட் ஜூஸ் போட்டு போட்டா மூக்கு நல்லா ஒட்டணும்னா பீட்ரூட் தான். ஆல்ரெடி ஒட்டி தானே இருக்கு, அது பேண்டேஜ் ஒட்டி இருக்கு. மூக்கும் அந்த பிளாஸ்டிக்கும் ஒட்டணுமா? எந்த லூசு பையன் உனக்கு சொன்னது மூக்குல பிளாஸ்டிக் வச்சு ஒட்டப்பாங்கன்னு? அதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி நாரேனே. ஷோ தெரிஞ்ச மாதிரி பேசாத. எனக்கு சொன்னாங்க அடுத்த இந்த வாட்டி நாங்க பிளாஸ்டிக் போட்டனால 2 lakhs, நெக்ஸ்ட் வாட்டி நீங்க பிளாஸ்டிக் கொண்டுட்டு வந்துருங்க, அப்புறம் நாங்க வச்சோம்னா 1 lakhல முடிச்சிடலாம். நாங்க நம்ம இங்க 10 ரூபா கடையில போய் நல்ல சீப்பஸ்ட் பிளாஸ்டிக்கா வாங்கிட்டு போய்க்கலாம். அதை நான் யோசிக்காம போயிட்டேன், அங்க போய் தான் ஃபீல் பண்ணேன். போ ஜூஸ் போட்டு கொண்டா. பிளாஸ்டிக் சர்ஜரி என்ன? பிளாஸ்டிக் உள்ள வச்சு ஐயோ அது எனக்கு தெரியல, நான் மயக்கத்துல இருந்தேன். தள்ளு. ஷோ எந்திரிடா. மயக்கத்துல என்னடி? எனக்கு தெரியல நானே, சின்ன பிள்ளையா இருக்கேன், விடு. அடிக்காத, முதல்ல போய் பண்ண சொல்லு. நல்லா காத்து பயமா இருக்கு. எங்க போறீங்க? விசிறதுக்கு மூக்குல புண்ணு ஆறணும்னா இப்படி விசிறிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. மூக்குல பட்டுருச்சு. மாதிரி பேசாதடி, உட்காரு. ஆடிட்டு இருக்க கையில பிரிஞ்சிருக்கும். எனக்கு ஜூஸ் போட்டு வா சொல்லி 1/2 மணி நேரம் போட முடியாது. நீ பண்ண வேலைக்கு ஜூஸ் வேற போட்டு கையில உனக்கு. சரி போட வேணாம் போ, நான் பாத்துக்கிறேன். எனக்கு உடம்பு தெரியல. உனக்கு உடம்பு தெரியலனாலும் உடம்பு சரியில்லைனாலும் நான் தான் பாக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் தான் என்னைய பாத்துக்கணும். என்னைய பாத்துக்கிறது யாருமே இல்லையே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏண்டி இது அவுத்து பாக்கணும், அவுக்கணும் பாரு. விளையாடல, சீரியஸா பேசுறோம், மூச்சு விட முடியல. ஆமா, அப்புறம் புண்ணு பிஞ்சிட்டு ரத்தம் கொட்டிரும்டா. என்ன ரத்தம் கொட்டும்?
அதெல்லாம் கொட்டினா நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ எதுக்குடா புடுங்கன? ஐயோ முடியாது. விடு. ஐயோ காமிடி. கையில இருக்கு கண்ணு. விடு. காமி. ஐயோ இந்த இதுல ஒண்ணுமே இல்ல. ஏன் அதெல்லாம் தொடச்சு தையல் மேல ஒட்டினது கல்ல இடிச்சிட கூடாது. யா இரு லூஸ் மாதிரி பண்ணாத. ஏய் திரும்ப நான் கேட்க மாட்டேன். நான் முழுசா கேட்கிறேன். சரி இந்த ஒட்டி விடுறேன். பாதி மூக்கு ஓட்டையா இருக்கும். பாதி நான் ஒட்டிக்கிறேன் கூட. பாதி மூக்கு ஓட்டையா இருக்கும். நான் பாத்துக்கிறேன். கையை நான் பண்ண முடியும். ஏமாத்துற நீ. ஏய் மூக்கு நல்லாதான் இருக்கு. பாத்துட்டேன் கையெடு பாத்துட்டேன். கையை எடுத்துரு ஒழுங்கா. என்ன பண்ண? பண்ணிருக்காங்க பாருடா. என்ன பண்ணீங்க? இந்த பக்கம் இல்ல இங்க உள்ள இருக்கு பாரு. நல்லா குனிஞ்சு பாரு. உள்ள ஏமாத்திருக்க நீ. ஏன் இல்ல நிறைய லூஸ். யோ ஸ்டிச் இதோட வந்துருச்சான்னு பாரு. ஏண்டி அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பைத்தியம் உடனே நம்ம ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு வரக்கூடாது. சரி நீ ஆபரேஷன் பண்ணவே இல்ல. அப்புறம் என்ன கொன்று நான் இப்படிதான் கையால் போட்டா புடுங்குவியா நீ? ஒண்ணும் தேவையில்ல. ஒரு பொண்ணு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற இப்படி புடுங்குற. அப்படிதான் புடுங்குறேன். என்னமோ இந்த வேக்ஸ் பண்ணுவாங்கல்ல, வேக்ஸ் பண்ணி இப்படி இழுத்து விடுற மாதிரி. டென்ஷன் ஆயிடுவேன் நிறைய. அதுதான் பண்ணலையே. அப்புறம் என்ன பண்ணுனா நீ என்ன சொல்லுவேன்னு பாக்கலாம்னு சொல்லி யோசிச்சேன். இன்னைக்கு இதை இப்பதான் பண்ண போறேன். வா பண்ணிட்டு பரவாயில்ல. நீ அவ்வளவு ஒண்ணு ரியாக்ட் பண்ணல. நான் பண்ணி ப்ளீஸ் நாராயண் எனக்கு பண்ணி விடுறா. அப்புறம் பண்ணிக்கலாம். பாரு நல்லாவே இல்ல. நல்லாதான் இருக்கு. வா நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டேன். 2 months முன்னாடியே புக் பண்ணிட்டேன். பரவாயில்ல கேன்சல் பண்ணிக்கலாம். ஐயோ வேக்ஸ் பண்ண மாதிரி இழுத்து விட்ட. மூக்கு வலிக்குது. நீ ஏன் எடுத்து எப்படி ஒட்டி வச்சிருக்க? நல்லா கோன் மாதிரி பண்ணீங்க. அது தூக்கி விடு. அம்மா நீ பண்ணி ஒட்டினதா? இவ்வளவு நேரம் மூச்சு விடாம இருந்ததே பெரிய விஷயம். சரி வா கிளம்பு. நான் போய் பண்ண போறேன். வா பண்ணல. இல்ல ஒரு நாள் என்ன பண்ண நான் வந்து ட்ரை இந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம். இவன் என்ன சொல்றான் மைண்ட் செட்டு போட்டு அடிக்கிறானா இல்ல என்ன பண்றான்னு பாப்போம்னா நீ அவ்வளவா எதுவுமே பண்ணல. ஓகேவா? அதனால இப்படி பண்ணணும். மூக்கு நானே அறுத்து விட்டு பார்த்துக்கோ. பிராங்க் தானே? பிராங்க் இதெல்லாம் என்ன பிராங்க் பண்ணுவாங்க? மூக்கு ஆப் இதை வச்சு பிராங்க் பண்ணீங்க. பிராங்க் எல்லாம் பண்ணல நிறைய. வா போயிட்டு வரலாம். இப்ப போறோம் நம்ம. அவ்வளவுதான். அந்த பாரு தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணி ரெடியா இருக்கேன். குடிக்கணும். வா கிளம்பலாம். போய் ஊத்தி விட்டுருவேன். ஒரே ஊத்த ஊத்தி விட்டு. உண்மையாவே அங்க போய் பேக்ல பாரு 2 லட்சம் இருக்கும். வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து. வா நீங்க வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. குடு தண்ணி குடிக்கிறேன். நான் எதிர்பார்த்த அளவுக்கு போகல இந்த வீடியோவா கொஞ்சம் நல்லா போட்டோம். 3 நாளா வச்சு பிராங்க் பண்ற நீ. அதுக்கு இப்படி தண்ணி ஊத்துவியா? ஆமா. நீ பார்த்தா ரூஸ் பை மாதிரி தெரியுதா? இல்ல குளிக்காத பையன் மாதிரி இருக்கு. நல்லா தேய்ச்சி ஷாம்பு போட்டு குளிச்சிட்டு வா. நீதான் ஏன் இப்படி தண்ணியா ஊத்தி விட்டுட்டு இருக்க? ஓகேவா பாய் சொல்லிடலாமா? ஓகே गाइस எங்க இருக்க? ஜன்னல் குள்ள பாரு. சாமி மூக்கு ஆபரேஷன் பிராங்க். ரைனோபிளாஸ்டி பிராங்க். ஓகே தொப்ப தெரியுது உள்ள வச்சு நில்லு. ஓகே गाइस இந்த பிராங்க். ஏய் கொன்றேன் பெட். அவ்வளவுதான் உன்னை பிச்சிருவேன். ஏன் பிராங்க்டா? இங்க பாரு 3 பிராங்க் நீ பண்ணிட்ட. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. அப்புறம் அழுதுருவேன் நானு. பேசவே மாட்டேன் நாராயணு. இங்க வா வா முடிச்சுடலாம் வா. ஓகே गाइस ஓரளவுக்கு ஃபன்னா போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிராங்க். என்ன கண்ணெல்லாம் இடையில கலங்குச்சு? பயந்துட்டியா மூஞ்சி மாறிடும்னு? அடுத்து சொல்லு. இப்படி குழந்தை மாதிரி மூஞ்சி வைக்காத. உடனே சொல்லுடா. தலை நானே தோட்டி விடுறேன். சொல்லு நாராயணு. ஓகே गाइस
அப்புறம் வந்து நம்ம சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், நிறைய வீடியோல சொன்னோம், ஆனா உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சான்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? அதை கொடுத்தீங்கன்னா வந்து நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். கமெண்ட்டும் பண்ணுங்க, அந்த ஹைப்ன்றதையும் கொடுங்க, பாயிண்ட்ஸ் இருக்கும், அது வந்து நம்மளுக்கு ஏறும், ஓகேவா? அது மட்டும் இல்லாம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா தான் எங்களுக்கும் கொஞ்சம் புச்சிட்டிக்கா இருக்கும், ஓகேவா? இங்க வா, ஓடி வந்து எத்தனை வேலையில வச்சுக்காத. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுவேன். ஓகே காய்ஸ், பாய், லவ் யூ.